இன்னைக்கு ஹெச்ஆர்பி கிச்சன் அண்ட் டிப்ஸ் சேனலில் மோர் குழம்பும் கத்திரிக்காய் பொரியலும் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், தனியா இதெல்லாம் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது பேஸ்ட்டை அரைக்கும் பொழுது இது கூட சேர்ந்து தேங்காயும் வந்து சேர்த்து நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். அதுக்கு வந்து மோர் குழம்புக்கானது வந்து ரெடி ஊற வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கத்திரிக்காய் பொரியலுக்கு வந்து பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ வாங்க இந்த வீடியோ வந்து இந்த குழம்பு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நேரம் மாறுற வரைக்கும் இது வதக்கிட்டு அப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து இதை வதக்கிக்கலாம். ஸோ அதனால் நான் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இது தேவையான உப்பு, காரத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ளே செய்யக்கூடிய ஈஸியான கத்திரிக்காய் பொரியல். ஸோ இது வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணி இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த கத்திரிக்காய் வெந்தோடனே நம்ம அதை வந்து இறக்கி வச்சிடலாம். தண்ணி சுண்டோடனே கத்திரிக்காயில் வந்து தண்ணி சுண்டி கத்திரிக்காய் வந்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போது இந்த கேப்பில் நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். பேன் வந்து நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ இதில் தாளிப்பு தேவையானதை சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, சீரகம், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். இது தாளிப்பு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இதில் வந்து தேவையான அளவுக்கு இஞ்சி தட்டி நம்ம போட்டுக்கலாம். தட்டின இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் இது கொஞ்சம் லேசாக வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மோர் குழம்புக்கு சேர்க்க வேண்டிய தேங்காய், கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, ஜீரகம் அதெல்லாம் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். தனியா, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து அந்த கடாயில் வந்து சேர்த்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது லேசாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்தோடனே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற தயிரை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா கொதித்து அந்த நுர ததும்ப வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மோர் குழம்பு அண்ட் கத்திரிக்காய் பொரியல் இன்றைக்கி எங்கள் வீட்டு டிஷ்ஷு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்குது பாருங்கள் ஓரமெல்லாம்.
ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு மோர் குழம்பு ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா அந்த நுரைச்சி அந்த நுரை தகுந்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.